அந்திமலை நேயர்களுக்கு வணக்கம். அந்திமலை நிறுவனர் ஐயா இளங்கோவன் அவர்கள் நினைவாக சிறுகதை போட்டி அந்திமலை மாத இதழில் நடத்தியிருந்தாங்க. அதில் வெற்றி பெற்ற சிறுகதைகளாக ஒரு 15 சிறுகதைகளை தேர்வு செஞ்சுருந்தாங்க. அந்த 15 கதைகளையும் நான் வாசிச்சிருந்தேன். அந்த கதைகளுடைய கதைகள் பற்றி ஒரு கருத்து பகிர்தலாக அந்த வீடியோவை நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் முதல் பரிசு பெற்ற ஒரு கதை பர்வீன் பானு எழுதியிருந்தாங்க. ஆழி சேர காத்திருக்கும் நதிகள். இதுதான் அந்த 15 கதைகளில் முதல் பரிசை பெற்ற ஒரு கதை. கதையோட துவக்கம் என்னன்னா, மாதம்மை அப்படின்னு ஒரு வயது முதிர்ந்த பெண்மணி கடற்கரை ஓரத்தில் ஏக்கத்தோட காத்திருப்பாங்க ஒரு பெண்ணுக்காக. அப்போ அங்கே ஒரு பெண் வருவாங்க. அந்த பெண் பெயர் சோனா. இவங்க இருவருமே தன்னுடைய நிலத்தை விட்டு வேறொரு நிலத்தில் வாழ்வதற்காக வந்தவர்கள். அதில் மாதம்மையோட நிலம் வாழ்நிலம் இலங்கை. போர் காரணமாக அங்கே இடம்பெயர்ந்திருப்பாங்க. வறுமை காரணமாக ராஜஸ்தான்ல இருந்து சோனா அங்கே வந்திருப்பாங்க. இவங்க 2 பேருக்குள்ள இருக்க நட்பு கதை தான் இந்த சிறுகதையா அப்படி விரியும். அப்போ சோனாவுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்கும். மாதம்பை கடற்கரையில் வச்சு அதை காப்பாற்றிருப்பாங்க. 2 பேருக்குள்ள அது அன்பு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இருவரும் ஒரு கட்டத்தில் பிரியக்கூடிய ஒரு சூழல் வரும். அந்த பிரியக்கூடிய சூழல் வரும்போது மாதம்மைக்கு மனசுக்குள்ள கடற்கரையில் அலை எப்படி வேகமாக அடிக்கும், அது மாதிரி மனசுக்குள்ள ஒரு துன்ப அலை அடிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த துன்ப அலை என்னன்னா, தன்னுடைய சொந்தங்கள் யாராவது இந்த கடல் அலை மூலமாகவாவது நமக்கு செய்தி சொல்லிட மாட்டாங்களான்னு ஒரு துன்ப அலை அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும். சோனா பிரியக்கூடிய நேரம் வரும் இல்லையா, அந்த டைமில் அந்த மாதமைக்கு ஒரு ஆசை இருக்கும். என்ன ஆசைன்னா, என்னை யாராவது கடைசி நேரத்தில் அம்மா என்று சொல்லிட மாட்டாங்களான்னு ஒரு ஆசை இருக்கும். அப்போ உணர்ச்சி ததும்ப ஒரு இடத்துல கதையோட போக்கில் அப்படி வரும்போது ஒரு இடத்துல மாதம்மையை கையை பிடிச்சிட்டு அம்மா அப்படின்னு சோனா சொல்லுவாங்க. அந்த இடம் வரும்போது இதயமுள்ள யாருக்கும் வலிக்கும். அப்படியான ஒரு கதை. அந்த கதை சொல்லல், அந்த எழுத்து நடை எல்லாத்துலேயுமே பர்வீன் பானு இது முதல் பரிசு வாங்குவதற்கான தகுந்த கதை என்பதை அங்கங்கே நிறுவிக்கிட்டே இருப்பார். அதாவது ஒரு போருக்கு பின்னாடி அரசியல் பெருமிதங்கள், அரசு லாபங்கள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தாண்டி ஒரு போருக்கு பின்னாடி மனுஷங்களின் மனதுக்குள்ள எவ்வளவு வேதனை, மரணங்கள் மூலமாக எவ்வளவு பெரிய வலி இருக்குங்கிறதெல்லாம் இந்த கதையை படிச்சா நம்மளால உணர முடியும். ரொம்ப. இரண்டாம் கதை ஊட்டுங்கன்று. நான் சூரியமூர்த்தி எழுதியிருக்கக்கூடிய ஒரு கதை. அதாவது மாடுன்னா செல்வம் அப்படின்னு ஒரு பொருளும் உண்டு. இப்போ எங்கள் ஊர்லலாம், தென்காசி மாவட்டம் எங்கள் ஊர்லலாம் இன்னும் சில கிராமங்கள் மாடுகளை மட்டுமே நம்பி வாழ்ந்து கொண்டு இருக்க கிராமங்கள்லாம் நிறைய இருக்குது. அதனால் எனக்கு இந்த கதை பர்சனலாக ஒரு கனெக்டிங் ஏற்படுத்திச்சு. இந்த கதையில் வரக்கூடியவர் வெங்கடேசன். அவர் மகாபாரத கூத்து அதிகமாக பார்க்கக்கூடியவர். அவர் எந்த அளவுக்கு டீப்பான ஒரு மகாபாரத பிரியர்னா, கூத்து போடுறவங்க ஏதாவது டைலாக்கை மறந்தால் கூட கீழே இருந்து அவர் சொல்லிடுவார். அந்த அளவுக்கு அவருக்கு மகாபாரத கூத்து மேலே பெரிய பரிச்சயமும் விருப்பமும் உண்டு. அவர் வீட்டில் பசுமாடுகளை பயங்கரமாக வளர்த்துக்கிட்டு இருப்பார். அவருக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அவருடைய பசுக்கள் எல்லாம் ஊரில் நைனார் அப்படின்றவர் காளைகள் வச்சிருப்பார். அவர் வளர்க்கக்கூடிய காளைகளோட தன்னோட பசுக்கள் இணைந்தால் மட்டும்தான் அந்த நம்மளுடைய மாடு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அவருடைய நம்பிக்கை. அதனால் வேற எந்த காளைகளோடையும் இணைக்கி விட மாட்டார். அதே ஊரில் குணாம்பாட்டான் அப்படின்னு ஒருத்தரும் இந்த மாதிரி பசுக்களோடு காளைகளை இணைய விடுபவர். ஒரு கட்டத்தில் வெங்கடேசனுக்கு தெரியாமலே வெங்கடேசனுடைய மனைவி என்ன பண்ணிடுவாங்க, காசு குறைவு என்பதனால குணாம்பாட்டான் வைத்திருக்கிற காளைகளோடு இந்த பசுவை கொண்டு விட்டுருவாங்க. அப்போ அது குறை கொம்போடு தான் பிறக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பிக்கை இருக்கு. ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடுது, இந்த விஷயம் அவருக்கு தெரியுது. யாருக்கு? வெங்கடேசனுக்கு தெரியுது. தன்னுடைய பசு தான் விரும்பிய காளைகளோடு இணையாமல் வேறு காளைகளோடு போயிட்டுங்க விஷயம் தெரியுது. தெரிஞ்ச உடனே அவர் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு முடிவு, நம்ம எல்லாம் வாசிக்கிற எல்லாம் அதிர்ச்சி ஆகிற மாதிரியான ஒரு முடிவு எடுக்கிறாரு. மகாபாரதத்தில் ஒரு துரோக கதை உண்டு. அதே துரோக கதை இந்த மாட்டுக்கும் நிகழ்த்தப்படுகிறது. ஆணவ கொலை என்பது மனிதர்களுக்கு மட்டுமில்ல, விலங்குகளை கூட ஆணவ கொலை செய்வாங்க. மனித மனம் அவ்வளவு மூர்க்கமானது அப்படிங்கிறத இந்த கதையில ரொம்ப தீர்க்கமா சூரியமூர்த்தி பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு நல்ல கிராமிய மண்மனத்தோடு எழுதப்பட்டிருக்கு. ஒரு இந்த மாடுகளோடு பயணித்த மாதிரியான ஒரு உணர்வையும் கொடுக்கக்கூடிய கதை. ஆனால் கடைசி முடிவு நம்ம மனசை அசைத்து பார்க்க. 3ஆம் பரிசை பெற்ற கதை உரம்பரையான். பாலாஜி ராஜு எழுதியிருக்காரு. அதாவது கிராமங்கள் பேய் கதைகள் சொல்கிற பெரியவங்களெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். எங்கள் ஊரில் கூட வைத்தி மாமான்னு ஒருத்தர் உண்டு. அவரெல்லாம் பேய் கதை சொன்னால் இங்கே இருக்க பல பெரிய டேரக்டர்ஸ், பேய் பட டேரக்டர்ஸே தோற்று போயிடுவாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமாக சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு பெரியவங்ககிட்டையும் ஒரு நீதி ஒன்று இருக்கும். சொல்லி முடிக்கும்போது யாராவது தற்கொலை பண்ணி இறந்தவங்க பேயானதுக்கு பிறகு கூட அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி முடிப்பாங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு, வளரும் தற்கொலை எண்ணம் வரக்கூடாதுன்ற ஒரு அறம் அதில் இருக்கும். இந்த கதையில் ஒரு தாத்தாட்ட
கதை நிறைய பசங்க போய் உட்காந்து கதை கேட்குறாங்க. கதை கேட்கறதுல சுப்பிரமணின்ற பையனும் ஒருத்தன், கதை சொல்லியா வர்றவர் மூலம் கதை சொல்லியா ஒரு பையன் வருவான். அவங்க மூலமா தான் அந்த கதை வந்து நகரும். இந்த கதையில வந்து ஒரு பெரிய சஸ்பென்ஸ் ஒண்ணு மெயின்டெயின் ஆயிட்டே இருக்கும். யாரு இந்த கதை சொல்லி யாரு இறந்தா இதுல? எப்படி இறந்தாங்க? இதுல இறந்தவங்க யாரு? அப்படின்னு கண்டுபிடிக்கிற ஒரு ஒரு புதிரோட அந்த கதை வந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கும். முடியும்போது நிச்சயமா ஒரு பேரதிர்ச்சியா இருக்கு. இந்த கதைய நான் எதுக்கு மென்னு முழுங்கி சொல்றேன்னா, இந்த கதையில ஒரு நல்ல ட்விஸ்ட் இருக்கு. அது உங்களுக்கு வாசிக்கும்போது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு நெனைக்கிறேன். அதனால அந்த கதை வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு கதை. கடைசியில சொல்லப்பட்ட அந்த அதிர்ச்சியான ட்விஸ்ட்டும் சரி, அந்த அறம் சார்ந்த விஷயமும் சரி, ரொம்பவே மனச பாதிச்சுது. அடுத்தது சிறப்பு பரிசு பெற்ற கதை ஒன்று. வேணுகோபால் எழுதிய கதை. குடைச்சல் கதை பேரு. அதாவது காலம் மீது நாம் கொண்டிருக்கிற விருப்பமும், நம் மீது காலம் கொண்டிருக்கிற விருப்பமும் எப்போதுமே வேறா இருக்கும். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம ஒண்ணு நெனச்சா அவன் ஒண்ணு நெனைக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரியான ஒரு கதை. ஒரு லோயர் மிடில் கிளாஸ் மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கிற ஒரு கதை. அவங்களோட கனெக்ட் ஆகுற ஒரு கதை. வாழ்க்கை சம்மந்தப்பட்ட ஒரு கதை. ஊர்ல ஈஸ்வரின்னு ஒருத்தங்க. அவங்களுக்கு அவங்க பொண்ண வந்து உள்ளூர்ல கல்யாணம் பண்ணி குடுக்கணும்னு ஆசை. சந்திரசேகர்ன்னு ஒருத்தருக்கு. ஆனா சந்திரசேகரன்றவருடைய நினைப்பு வந்து வேறையா இருக்கு. ஸோ இவங்க வாழ்க்கை ஒரு பக்கம் பயணிக்குது. இவங்க 2 பேரோட இவங்க வாழ்க்கை வேறொரு பக்கம் பயணிக்குது. அந்த முடிவுல சின்ன எமோஷனலான விஷயங்கள வந்து கொண்டு போறாரு. இந்த கதையில வந்து பெரிய ட்விஸ்ட் அப்படிலாம் இல்ல. ஒரு வாழ்க்கைய கூட இருந்து பார்க்குற மாதிரியான ஒரு உணர்வை தந்துக்கிட்டே இருக்கும். முடிவு ஒரு சின்ன எமோஷனலான ஒரு அதிர்வ குடுக்கும். என்ன இந்த கதையில ஒரு சின்னதான ஒரு குறைபாடுன்னு சொல்ல முடியாது. சின்னதா ஒரு வேண்டுதல் எனக்கு என்னவா இருந்துச்சுன்னா, ரொம்ப நெருக்கமா இருந்துச்சு. கொஞ்சம் புரியிற மாரி வசனங்கள பத்தி பிரிச்சு போட்டிருந்தா, இன்னும் கொஞ்சம் கதை வந்து எளிமையா படிக்கிறவங்களுக்கு எளிமையா இருந்திருக்கும் அப்படிங்கிறது மட்டும் தான் இந்த கதையில எனக்கு சிறப்பு பரிசு பெற்ற அடுத்த கதை வந்து அவள் பெயர் பூங்கோதை. பாரதி தேவி எழுதியிருக்காங்க. கரிசல் மண் பெண் எழுத்தாளரான அவர் எழுதிய ஜஸ்ட் லைக் தட் கதை தான் இது. அதாவது புருஷன் பொண்டாட்டி சண்டைய வச்சு ஒரு 10,000 கதை வந்திருக்கும் அப்படின்னா, இது 10,001வது கதை அவ்வளோதான். புருஷன் வந்து பூங்கோதைய வந்து கோவத்துல அடிச்சிடுறான். அவங்க வந்து அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. அம்மா வீட்டுக்கு போறவங்க தன்னுடைய மனச வந்து மடைமாற்றணுன்றதுக்காக என்ன பண்றாங்க, எம்ஜிஆர் படங்களா போய் பார்க்குறாங்க. எம்ஜிஆர் படங்களா பார்க்கும்போது, எம்ஜிஆர் வந்து ஒரு நாள் ஒவ்வொரு படத்துலயும் வெவ்வேறு ஜோடியோட ஆடுறாரு, டாடுறாரு, ஆடுறாரு, பாடுறாரு, கொஞ்சி குழாவுறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து, ஐய்யய்யோ! எம்ஜிஆரோட நம்ம புருஷன் நல்லவன் தான் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாங்க. ஒரு வெள்ளேந்தியான கிராமத்து மனிதியுடைய ஒரு வெள்ளேந்தியான மனதை பிரதிபலிக்கிற ஒரு கதையாக இருந்தாலும், இன்னும் இந்த கதையில வந்து ஒரு பண்பாட்டு விஷயங்களையும், உளவியல் அம்சங்களையும் இன்னும் சிறப்பா இதுல கையாண்டிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. மத்தபடி வாசிப்பு இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு பரிசை பெற்ற மற்றொரு சிறுகதை திருப்பண்டம். பிரிமியா கிராஸ்பின் எழுதின அந்த கதை. தூத்துக்குடி சொற்களோட, தூத்துக்குடி நேட்டிவிட்டியோட, தூத்துக்குடி ஸ்லாங்கோட அந்த கதை வந்து வந்திருக்கு. பீதேவி என்னக்கூடிய திருடன் ஒரு திருடன் அவனுக்கு வந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்படுது. என்னன்னா, சர்ச்சில் வந்து ஒரு திருப்பண்டம் இருக்கு. அந்த திருப்பண்டத்தை திருடணும் அப்படின்னு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்படுது. அவன் திருடுறதுக்கான பயங்கரமான பிளான்லாம் போடுறான். ஆனா அது நிறைய மக்களோட நம்பிக்கை சார்ந்த விஷயம். சரி, இந்த திருப்பண்டத்தை ஏன் திருடணும் அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஒரு பழி வாங்கக்கூடிய நோக்கத்தை வந்து அந்த ஊர்ல ஒரு முக்கியமான ஆள் வந்து எடுக்கிறாரு. கடைசியில அவன் திருட போனான். உள்ள போய் என்னாச்சு அப்படிங்கிறத வந்து ரொம்ப சூப்பரா ஒரு விஷயத்தோடு சொல்லி முடிச்சிருப்பாங்க. என்னன்னா, ஆஹ் நமக்கு நம்பிக்கை கடவுள் மேல நம்பிக்கை இருக்கலாம், நம்பிக்கை இல்லாம இருக்கலாம். அது எப்படியோ போட்டு. ஆனா, நெறைய மக்கள் ஒரு விஷயத்த நம்புறாங்க அப்படிங்கிற பட்சத்துல, அந்த நம்பிக்கையை சிதைக்கக்கூடிய விஷயமா நம்ம ஏதாவது ஒண்ணு செஞ்சோம்னா, இயற்கையோ, இறைவனோ நமக்கு ஒரு தண்டனைய குடுக்கும் அப்படின்ற சின்னதான ஒரு ஆன்மீக கருத்த வந்து இந்த கதை வந்து சொல்லியிருக்கிறத நான் பார்க்குறேன். நேட்டிவிட்டி சார்ந்து, சொற்கள் சார்ந்து ஒரு நல்ல அனுபவத்த குடுக்கும். சிறப்பு பரிசை பெற்ற மற்றொரு கதை, மீன் வாசனை. பாலஜோதி ராமச்சந்திரன் எழுதிய அந்த கதை. அதாவது நம்ம ஒரு தொழிலை ரொம்ப நேசிக்கிறோம். பயங்கரமா நேசிக்கிறோம். அந்த தொழில் மேல நமக்கு ஒரு பெரிய காதல் இருக்கு அப்படின்னா, அதே தொழில் மேல பயங்கர இன்ட்ரெஸ்ட்டோட அதே தொழிலை பத்தி நிறைய தெரிஞ்சவங்க நம்மகிட்ட வந்தாங்க அப்படின்னா, அவங்க மேல இயல்பாவே நமக்கு ஒரு அன்பும், ஒரு பிடிப்பும், பிணைப்பும் ஏற்படும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. இந்த கதையோட நாயகன் மணி. அதாவது வஞ்சிர மீனை வெட்டுறதுக்கு அந்த மீன் மார்க்கெட்லயே மிகப்பெரிய ஆள் ஒரே ஆள் இவர்தான். இவர் மீன் வெட்டுறதுக்காக நிறைய பேர் காத்திருப்பாங்க. நிறைய ஆர்டர்லாம் இவருக்காகவே நிறைய முதலாளிகள் கூட வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த அளவுக்கு வஞ்சிர மீனை வெட்டுறதுல ஒரு பெரிய ஆள். 10 கிலோவுக்கு எடை குறைவா உள்ள மீனை வந்து இவர் வெட்டவே மாட்டாரு. அப்போ இவர் மீன் வெட்டிட்டு இருக்கும்போது ஒரு பெண், ரொம்ப அழகான பெண், கடல் தேவதை மாதிரி ஒரு பெண் வைங்களேன். ஒரு பெண் வந்து ஒவ்வொருத்தட்டையா அந்த மீனை வெட்டி கொடுங்கன்னு கேட்பாங்க. சில பேர் முடியாதும்பாங்க. இவர் மணி வந்து ஏற்று பார்க்காம கீழே குனிஞ்சு வெட்டிக்கிட்டே இருப்பாரு. அப்போ வந்து அந்த பெண் வந்து நீங்களாவது வெட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னோடனே இவர் வெட்டிக்கிட்டே எடை எவ்வளவுன்னு கேட்பாரு. 6 கிலோன்னு சொல்லும்.
6 கிலோன்னு சொன்னோடனே இவர் வெட்ட மாட்டேன்னு சொல்லுவார். ஆனால் அவளை ஏற்று பார்த்துருக்க மாட்டார். பிறகு பக்கத்தில் ஒருத்தர் வந்து பேர் என்னம்மான்னு கேட்பார். அப்போ வந்து எலிச்சுரை அப்படின்னு அவளுடைய பேரை வந்து அவள் சொல்லுவா. சொன்ன உடனே டக்குன்னு பார்ப்பாரு மணி. ஏன்னா அது ஒரு மீனோட பெயர். அப்போ மணிக்கு வந்து அவன் மேலே ஒரு ஆச்சரியம் வரும். இப்படி ஒரு பேர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேற என்னென்ன மீன்கள் பற்றிலாம் அவனுக்கு தெரியும்னா அது நிறையா சொல்லும். உளுவை, அவலி, கீச்சான், கிழக்கான் நிறைய மீன்களுடைய பேர்லாம் சொல்லும். யாருக்குமே எனக்கே தெரியல. கதையை படிக்கும்போது தான் தெரிஞ்சது இவ்வளோ மீன்கள் இருக்கா அப்படின்ட்டு. அப்படி பார்த்தோன்னே அவன் மேலே வந்து ஒரு பெரிய பிணைப்பு ஏற்படும். அப்புறம் அடிக்கடி மீன் வேட்டை வருவாங்க. மணிக்கு வந்து மனைவி இருக்கு, ஒரு நல்ல குடும்பம், வாழ்க்கையெல்லாம் இருக்கு. ஆனா அதை தாண்டி இவங்களோட அவருக்கு வந்து ஒரு தொடர்பு ஏற்படுது. இப்படியா அந்த கதை வந்து இப்படி இதோட இந்த கதை வந்து முடிஞ்சிருது. இந்த கதையை நகர்த்தி சென்ற விதமெல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனா, ஒரு கதை முடியும்போது ஒரு நோக்கத்தோட முடியணும் இல்லையா? இந்த கதை வந்து எந்த நோக்கமும் இல்லாம முடிஞ்ச மாதிரியான ஒரு சிறப்பு பரிசை பெற்ற மற்றொரு கதை வந்து விடுதலை வெப்பம். கணேஷ் எழுதியிருக்காரு. பத்திரிகையாளர் திருமாவளவன் ஒரு புத்தகத்துல ஒரு வரி எழுதியிருப்பாரு. அதாவது கடந்த காலம் தெரியாதவருக்கு நிகழ்காலம் புரியாது, நிகழ்காலம் புரியாதவருக்கு எதிர்காலம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி வரலாற்று அறிவு, வரலாற்று சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் மேலும் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்ற ஒரு வேட்கையை கடத்தக்கூடிய ஒரு கதையா அந்த கதையை வந்து நான் பார்க்குறேன். அதாவது பானர்ஜி, தயாப்ஜி, நவ்ரோஜி இவங்க 3 பேர்களுக்கும் ஒரு கேள்வி எழுது. பிரிட்டன்ல இல்லாத ஜாதிய ஒடுக்குமுறை, அங்க இல்லாத சில மூட நம்பிக்கைகள், சில விஷயங்கள்லாம் ஏன் இந்தியாவில் இருக்கு அப்படின்ற கேள்வியோட தான் அந்த கதை வந்து துவங்குது. லண்டன் நாடாளுமன்றத்துல நவ்ரோஜி வந்து போட்டியிடுறாரு. போட்டியிட்டு அவர் வந்து தோத்து போயிடுறாரு. அப்புறம் மறுபடியும் அவர் வந்து போட்டியிடுறாரு. மீண்டெழுந்து போட்டியிடுறாரு. அதுல வந்து அவர் ஜெயிச்சிடுறாரு. அந்த வெற்றி என்ன ஆகுதுன்னா, அந்த வெற்றியோட தாக்கம் எவ்வளவு பெருசா இருக்குன்னா, மகாத்மா காந்தியை சுதந்திரத்தை நோக்கி உந்தி தள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை கூட அந்த வெற்றி ஏற்படுத்துது அப்படின்ற மாதிரி இந்த சிறுகதை வந்து முடியுது. ஒரு பாசிட்டிவா அப்ரோச் பண்ண ஒரு கதை. கொஞ்சமேனும் வரலாற்று தெளிவும் செறிவும் இருந்தா மட்டும்தான் இந்த கதையை வந்து நிச்சயமா உள்வாங்கி சிரிக்க முடியும் என்பதில் எள்ளளவும் மாற்றமில்லை. ஏன்னா அவ்வளோ ஒரு டைட்டான ஒரு கதையா இருக்கு. எளிமையா கதை சொல்லியிருந்தால் கூட இது நிச்சயமாக எளிமையா. சிறப்பு பரிசு பெற்ற மற்றொரு கதை வந்து சுவர். அழகிய சிங்கர் எழுதியிருக்காரு. இந்த கதையை படிக்கும்போது எனக்கு வந்து நம்ம பஷீர் எழுதிய மதில்கள்லாம் லேசா சும்மா டைட்டிலுக்காகவே என்னவதெல்லாம் லேசா ஞாபகம் வந்துட்டு போச்சு. கதை வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு கதை தான். அதாவது முதியவர்களுக்குள் முதிய கணவன் மனைவிக்குள் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனையை வந்து கதையா வந்து அணுகியிருக்காரு. பத்மநாபன் அவர் தான் கணவர், வயதானவர், வயது முதிர்ந்தவர். அவருக்கு வந்து எழுதுறதும் படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அவருடைய மனைவி வந்து மல்லிகா. அவங்களுக்கு டிவியில் சீரியல் பார்க்குறதுனா ரொம்ப பிடிக்கும். இவருடைய வாசிப்பு அவங்களுக்கு பிடிக்காது. அவருடைய சீரியல் இவருக்கு பிடிக்காது. அதனால 2 பேரும் வந்து பேச மாட்டாங்க. இவர்களுக்கான தூது மொழியா ஒரு சுவர் தான் இருக்கும். ஏதாவது பொருள் வாங்கினா அந்த சுவர்ட்ட தான் சொல்லுவாங்க. இவங்க சாப்பிடவான்னு சொன்னாலும் அந்த சுவர்ட்ட தான் சொல்லுவாங்க. அந்த சுவர் தான் இவங்களுக்கான தூது மொழியா இருக்கும். ஃபேண்டசியான அந்த கதை. இந்த கதைக்குள்ள ஒரு கெஸ்ட்ரோல் மாதிரி யார் வர்றா, எழுத்தாளர் அசோகமுத்திரன் வர்றாரு. அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவர் வந்து பத்மநாபன்ட்ட கணவன் மனைவி சண்டைக்கு ஒரு தீர்வு சொல்றாரு. அந்த தீர்வை எட்டியதா அப்படிங்கிறது அந்த கதையா போச்சு. வாசிக்க கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை தான். எனக்கு இந்த கதையை படிக்கும்போது ஒண்ணு என்ன தோணுச்சுன்னா, இன்னும் முதியவர்களோட உளவியலை இன்னும் கொஞ்சம் ஆழமா அலசி இன்னும் கொஞ்சம் டீப்பா எழுதியிருந்தது ரொம்ப நல்ல கதையா வந்திருக்குமோ. வரைக்கும் முதல் 3 பரிசு வாங்கிய கதைகளையும், சிறப்பு பரிசுகள் வாங்கிய 6 கதைகளையும், 9 கதைகளை பார்த்தோம். இப்போ அடுத்து ஒரு 6 கதைகள் இருக்கு. இது ஊக்கப்பரிசு வாங்கிய கதை. அதுல முதல் கதை வந்து வெள்ளாப்பு. ரம்யா அருண் ராயன் எழுதின இந்த கதை. கதையுடைய ஆரம்பம் என்னன்னா, ஒரு பையன்கிட்ட அவங்க அம்மா சொல்லுவாங்க, அந்த மாதிரி எதிரில் ஒரு வேப்பமரம் இருக்குல்ல, அங்கே நீ ஏறிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சின்ன பசங்க எதை செய்யாதுங்கன்னு சொன்னால் அதை செய்யும் இல்லையா. அந்த பையன் வந்து அங்கே வேப்பமரத்தில் ஏறி கீழே விழுந்து காலில் அடிபட்டு ஒரு மாதிரி கிடக்குறான். அம்மா வந்து தடவி விடுறாங்க. ஒரு பாட்டி வந்து ஏன் இந்த வேப்பமரத்துக்குன்னு கண்டிப்பாக ஒரு கதை இருக்கும், அந்த கதை என்ன அப்படிங்கிறத வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க அம்மாட்ட. அந்த பையனும் படுத்து கிடந்து அப்படி கேட்குறான். கதை என்னென்னா, அந்த காலத்தில் வெள்ளைக்காரங்களுக்கு வந்து காற்று வீசுறதுக்காக ஒரு பாங்கா கட்டி அப்படி இழுப்பாங்களாம். ஒரு 4 முனையிலிருந்து இழுக்கும்போது காற்று வந்து இப்படி சுத்தம். அப்போ ரங்கன் ஒருத்தர் வந்து அந்த இழுக்கிற வேலையை வந்து செய்வார். வெள்ளைக்காரர்கள் பேசக்கூடிய ரகசியங்கள் எல்லாம் அவங்க மூலமா வெளியில போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குன்றதுனால காது செவிடானவங்களெல்லாம் அப்படி கேட்பாங்க. சில பேர் வறுமை காரணமா காது கேட்குற திறன் இருந்தாலும் கேட்காது அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த வேலையில சேருவாங்க போல. அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம். அப்போ அந்த ரங்கன் அவருடைய மனைவி தான் குப்பம்மா. ஒரு கட்டத்தில் அந்த ரங்கன் வந்து வெள்ளைக்காரர்களால் கொடுமையாக வந்து தண்டிக்கப்படுவார். அந்த துக்கம் தாங்காமல்
இந்த குப்பம்மா வந்து பாவம் அந்த மரத்துல வந்து தூக்கு போட்டிருப்பாங்க அப்படின்னு இந்த மரத்துக்கு ஒரு கதை இருக்கும், ஒரு எமோஷனலான கதை. பொதுவா அந்த கதையை எப்படி பார்க்க வேண்டியிருக்குன்னா, எல்லாத்துக்குமே பால்யத்துல ஒரு மரம் ஒண்ணு இருந்திருக்கும் முக்கியமா. எங்க ஊர்ல ஒரு புளிய மரம் சொல்லுவாங்க. அந்த புளிய மரத்துக்கு பின்னாடி நெறைய கதை இருக்கு. அந்த மாதிரி ஒரு வேப்ப மரமா இருக்கும், வாசரை மரமா இருக்கும், வாசமடை மரமா இருக்கும், ஒரு புங்க மரமா இருக்கும், ஒரு நெறைய அந்த மாதிரி நெறைய புளிய மரம், இந்த மாதிரி நெறைய கதைகள் வந்து ஒவ்வொரு மரத்துக்கு பின்னாடி இருக்கும். அந்த மாதிரியான கதைகள்லாம் மனசுக்கு வந்துட்டு போச்சுது. குறிப்பா சுந்தர ராமசாமி எழுதிய புளிய மரத்தின் கதை கூட அந்த கதை படிக்கும்போது மனசுக்கு பரிசு பெற்ற அடுத்த கதை வந்து காத்து கருப்பு. இது ஒரு பேய் கதை தான். ஆனா இதுக்குள்ள வேற ஒரு விஷயத்த ஒண்ணு வச்சிருக்காரு இந்த கதையை எழுதிய வானவன். லீவுல ஒரு பையன் வந்து ஊருக்கு வரான். ஊருக்கு வந்து அங்க வந்து ஒரு குளத்தங்கரை இருக்கு. அந்த ஊர பத்தி முதல்ல சொல்லிடலாம். ஊர் எப்படின்னா இன்னும் கூட சில கிராமங்கள்லாம் இருக்கு. அதாவது டாய்லெட்டுக்கு பழக்கப்படாத ஒரு கிராமங்கள். ஆவுன்னா ஆத்தோரம், குளத்தோரம், காட்டோரம், கள்ளிக்காட்டோரம், புதற்காட்டோரம் போயிருவாங்க எல்லாரும். ஆணும், பெண்ணும் கூட. அப்படியான கிராமங்கள்லாம் இப்பவும் இருக்கு. ஸோ அப்படியான ஒரு கிராமம் அது. இவன் வந்து குளத்துல குளிக்கும்போது ஒரு நவ்வாமரம் வந்து பயங்கரமா ஆடுது. ஆடுத பார்த்தோனே உடனே இவன் மயங்கி விழுந்துடுறான். மயங்கி விழுந்து வீட்ல வந்து கேட்குறாங்க மயங்கி விழுந்த உடனே. அப்போ ஒரு பூசாரி சொல்றாரு, "கண்டிப்பா இது பேய் கோளாறு தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு அவருடைய திறமைய நிரூபிக்கிறதுக்காக அங்க பயங்கரமா போராடுறாரு. ஆனா அந்த பையன் வந்து சொல்ல மறுக்கிறான். என்ன நடந்துச்சு, என்ன நடந்துச்சு சொல்ல மறுக்கிறான். ஒவ்வொருத்தரா கேட்குறாங்க என்னாச்சு, என்னாச்சுன்ட்டு. இவன் ஏதோ 2, 3 வார்த்தை சொல்லி அப்படி விட்டுறான். அப்போ வந்து ஊர் தலைவர் வந்து ஊர்ல ஃபுல்லா கக்கூஸ் கட்டலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சிஸ்டத்த கொண்டு வராரு. சில பேர் அதுக்கு எதிர்க்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் கதை போகுது. கடைசியில முடியும்போது தான் கண்டது யாரு? அந்த நவ்வாமரம் ஏன் ஆடியது? அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த ஒண்ணு சொல்லுவான். அதுக்கு பின்னாடி என்ன புரிஞ்சுக்க முடிஞ்சதுன்னா, இந்த ஊருக்கு வந்து கழிப்பிடம் வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும், ஊருக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத சொல்றதா அந்த கதைய வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அந்த கிளைமேக்ஸ்ல அவன் சொல்ற அந்த ஒரு விஷயமும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. படிக்கவும் ரொம்ப ஊக்கப்பரிசை வென்ற அடுத்த கதை முடிவு. பி.ஆர்.ஜே. கண்ணன் எழுதிய கதை. அதாவது சடையப்பன் அப்படின்ட்டு ஒருவர். அவர் இறந்துடுறாரு. அவருடைய உடலை தகனம் செய்ய வேண்டும் என்று அவருடைய மகள் வந்து இந்து முறைப்படி தான் தகனம் செய்யணும்னு சொல்றாங்க. பையன் இல்ல அது முடியாது அப்படின்னு சொல்றாப்புல. என்ன காரணம்னா அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்கு. இந்த சடையப்பன் வந்து தேவாரம் திருவாசகத்தை படிக்கக்கூடிய இந்து மதத்தை தீவிரமாக வழிபடக்கூடிய ஒருவர். அவருடைய மகன் வந்து ஒரு பெண்ணை வந்து காதலிக்கிறாங்க. அவங்க வந்து மாற்று மதத்தை சேர்ந்தவங்க. அப்போ அந்த பையன் வந்து தன்னுடைய விருப்பத்த சொல்றான் அப்பாட்ட. சரி ஓகே. கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பையன் சொல்றான், மதம் மாறணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னோனே மாறிக்கோ அதுக்கும் சம்மதிக்கிறாரு. ஆனா, குடும்பத்தோட மதம் மாறணுன்ற கோரிக்கையை பெண் வீட்டார் வைக்கிறாங்க என்று சொல்லும்போது இவர் யோசிக்கிறாரு. இந்த சடையப்பன் யோசிக்கிறாரு. மகள் வந்து கடுமையா எதிர்க்கிறா. அவங்க வந்து ஊர்லயே தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அவங்க கடுமையா எதிர்க்கிறாங்க. முடியவே முடியாது. ஆனா இருந்தாலும் மகனோட சந்தோஷம் முக்கியம்னு சொல்லிட்டு இவங்க மொத்தமா மதம் மாறிறாங்க. மதம் மாறின பிறகு இவர் வந்து இறந்து போயிடுறாரு. இறந்த பிறகு இந்த பிரச்சனை வந்து நடக்கு. அப்போ இந்த சடையப்பன்ருடைய மருத்துவர் வந்து சடையப்பன் சாகும் தருவாயில தனக்கு குடுத்த ஒரு கடிதத்த குடுக்குறாரு. அந்த கடிதத்த படிக்கும்போது 2 பேரும் வந்து உணர்ச்சி இதுல வந்து அழுறாங்க. அழுது பிரிந்த அக்கா, தம்பி வந்து ஒண்ணு சேர்றாங்க அந்த இடத்துல. மனமொத்த ஒரு கருத்துக்கு வந்து வந்துடுறாங்க. அப்படி அதுல என்ன எழுதிருந்துச்சு அப்படின்னா, அவர் வந்து என் உடம்ப அப்படியும் பண்ண வேண்டாம், இப்படியும் பண்ண வேண்டாம். நம்ம மருத்துவ ஆராய்ச்சிக்கு என்னுடைய உடம்ப பயன்படுத்திக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னுடைய 2 பிள்ளைகளும் ஒற்றுமையா இருக்கணுங்கிறதுக்காக, தம்பி மேல அக்கா எவ்வளோ பாசமா இருந்தாங்கன்ற சின்ன வயசு கதையும், அக்கா மேல தம்பி எப்படி இருந்தான்ற ஒரு சின்ன வயசு கதையும் சொல்லி ரொம்ப அழகா முடிச்சிருந்திருப்பாங்க. அதாவது பரந்த நோக்கம் மனதுக்குள்ள இருந்தா, வாழ்க்கை வந்து ரொம்ப ஒரு அழகானதா மாறும் அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு நல்ல கதையா அந்த கதைய அடுத்து ஊக்கப்பரிசு பெற்ற கதைகள்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச முக்கியமான ஒரு கதையா நான் அந்த கதைய பார்க்குறேன். எனக்கு பர்சனலா ஒரு கனெக்டிங் ஏற்படுத்திய கதை. குச்சிப்பாளையம் மிஸ்கின் தெரு. ரிஸ்வான் அவர்கள் எழுதியிருக்காங்க. அதாவது எங்க ஊர்ல வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க. "வாழ்ந்து கெட்ட குடும்பம் வரிக்கோட்டுக்கு கூட ஆகாது" அப்படின்ட்டு. ஒருத்தன் வந்து ஆரம்பத்திலே சின்ன இடத்துல இருந்து பெருசா வர்றது வேற. பெருசா இருந்துட்டு மறுபடியும் கீழ வாரது ரொம்ப துயரமிக்க ஒண்ணு. அத மாரி இந்த கதையில வந்து புகாரி அப்படின்ற ஒரு கேரக்டருக்கு ஒரு துயரமான ஒரு வறுமை ஒண்ணு அவர சூழுது. எப்படி வறுமை சூழுதுன்னா, அவங்க குடும்பம் வந்து நெறைய தர்மம் பண்ணி, ஊரறிய சோறிட்டு, பெரும் பேர் வாங்கிய ஒரு தர்மம் நிறைந்த ஒரு குடும்பம். இஸ்லாமிய குடும்பம். ஆனா, ஒரு கட்டத்தில அந்த புகாரிக்கு உண்ண உணவும் இல்லாம, இருக்க இடமும் இல்லாத ஒரு முக்கியமான சூழல் வருது. அந்த அந்த சூழல விட்டு அவர் வேற ஒரு இடத்துக்கு வர வேண்டிய இடம்பெயர வேண்டிய ஒரு சூழல் வருது. அந்த வறுமை நிறைந்த சூழலை விட்டு இன்னொரு வறுமையான ஒரு இடத்துக்கு தான் வாராரு. அப்போ இவர் குடும்பத்தால உதவி பெற்ற ஒரு நண்பர் பர்கத் அலி. அவரு என்ன பண்றாரு, இவருக்கு வந்து உதவி பண்றாரு. அந்த உதவிக்காக இவங்க 2 பேரும் பயணிக்கிற சில இடங்கள வந்து ரிஸ்வான் எழுதியிருப்பாரு பாருங்க. நெறைய இடங்கள் கண்கள்ல வந்து நீர் முட்டுன மாரி இருந்துச்சு. அவ்வளோ ஒரு இந்த நட்பு கதை, அன்பு கதைய அவ்வளோ அழகா சொல்லிக் கொண்டு போயிட்டே இருப்பாரு. முடியும் போதும், ஆ சில பேர் வந்து எப்படி ஒரு ஒரு
ஒரு பெரிய இடத்துல இருந்து அடுத்து ஒரு சின்ன இடத்துக்கு வந்திருப்பாங்க. அந்த சின்ன இடத்துல இருந்து ஓரளவு வாழ்க்கைய நல்லபடியா கொண்டு போயிட்டு பெரிய இடத்துக்கு போகும்போது, பெரிய இடத்துல இருக்கவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "நீ என்னதான் இருந்தாலும் அங்கிருந்து வந்தவன் என்னடா?" அப்படின்ற மாதிரியான ஒரு இழி சொல்லலாம் சொல்லுவாங்க. அதை எப்படி ஏத்துக்கணும்? அதுக்கான மனப்பக்குவத்தை எப்படி அடையணும்? அப்படிங்கிறதெல்லாம் அந்த கதையில வந்து ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. உளவியல் ரீதியா ரொம்ப நல்ல விஷயங்களெல்லாம் அந்த கதை வந்து அழகா சொல்லிக்கிட்டே போகுது. கதையோட முடிவுல வந்து ஒரு டயலாக், அந்த டயலாக்கோட தான் கதை முடியுது. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதாவது மரணம்ங்கிறது வந்து தண்டனை கிடையாது. மரணம் வந்து நம்மளால பாதிக்கப்பட்டவங்ககிட்ட கேட்கிற மன்னிப்பு அப்படின்ற மாதிரி முடிஞ்சிருந்த அந்த வசனம் வந்து ரொம்ப பொருத்தமா இருந்துச்சு. ரொம்பவே மனதுக்கு நெருக்கமான ஒரு கதையா அந்த பரிசை பெற்ற அடுத்த கதை வரதராஜ மாணிக்கம் எழுதியது அனலி. அனலி அப்படின்னா அதுக்கு நெருப்புன்னு பெயர். அனலி என்ற ஒரு பெண் தன்னுடைய விருப்பத்துக்குரிய தன் காதலனோடு ஊரை விட்டு போறாங்க. இளன் அவருடைய பெயர், அந்த காதலன் பெயர். ஜாதி ரீதியா இந்த ஊர்க்காரங்களுக்கு அது ஒரு பெரிய கோவத்தை உண்டு பண்ணுது. எப்படியாவது இந்த அனலியை தண்டிச்சே ஆகணும். இல்லைன்னா இந்த ஊர் வந்து ரொம்ப கெட்டு போயிடும். எல்லாரும் ஈஸியா வந்து நம்மளோட பொண்ணு கேட்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி ஊர் தலைவர் எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க. வீட்டுக்காரங்களையும் சம்மதிக்க வைக்கிறாங்க. அனலி அண்ணன், அம்மா, அப்பா எல்லாரையும் கூட சம்மதிக்க வைக்கிறாங்க. அனலியோட அண்ணன் வந்து அனலியை தேடி போறாரு. தேடி போய் ரொம்ப பாசமா பேசுற மாதிரி தங்கச்சிட்ட பேசுறாரு. பேசும்போது தங்கச்சியும் அண்ணனுக்கு நம்ம மேல இவ்வளோ அன்பா அப்படின்னு நினைச்சு வைக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அண்ணன் அடுத்த குண்டை போடுறாரு. அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்குமா, நீ வந்து ஒரு வார்த்தை ஒரு எட்டு பார்த்துட்டு போயிரு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே அனலியும் சரின்னு போறாங்க. போகும்போது ஃபோனை வச்சுட்டு போயிடுறாங்க. அண்ணனோட சொந்த அண்ணனை நம்பி பயணிக்கிறாங்க. ஆனா இங்க காட்டுக்குள்ள விறகுலாம் அடுக்கி வச்சு அவங்கள நெருப்புல தள்ளுறதுக்கு ஊரே காத்துக்கிட்டு இருக்கு. பொண்ணு தாத்தான்ற ஒரு தாத்தா மட்டும் இதை எதிர்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ஊர் கூடி நிக்குது. அனலி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க, நம்மளை வந்து முடிக்கிறதுக்கான எல்லா வேலையும் வந்து செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிறாங்க. அமைதியாக ஆகிட்டு இருக்கும்போது தாத்தா வந்து வேண்டாண்டா, அது பாவம், இதை செய்ய வேண்டாண்டா அப்படின்னு சொல்றாரு. யாரும் கேட்குற மாதிரி தெரியல. ஒரு சில பேர் தாத்தாவுக்கு சப்போர்ட்டாக லைட்டாக வர்ற மாதிரியான ஒரு மனநிலை இருக்கிறாங்க. இந்த இடத்துல அனலி ஒன்று செய்கிறா. அவள் வந்து எந்த எதிர்ப்பையும் காமிக்கலை, தப்பிச்சு ஓடணும்னு நினைக்கல. நேரே அந்த மரத்துக்கிட்ட போய் தன்னை எரிங்க அப்படின்ற ஒப்பு கொடுக்குற மாதிரி நிற்கிறா. அதுக்கு முன்னாடி என்ன செய்கிறான்னா, தன்னுடைய நகைகளெல்லாம் கலட்டி அண்ணன் கையில் கொடுக்குறா. அண்ணன் என் முகத்தை பாருண்ணே அப்படின்னு சொல்கிறா. அண்ணனுக்கு முகத்தை பார்க்கவே முடியலை. சொல்லும்போது நகையை கொடுத்து சொல்கிறா, என்ன எரிச்சா என்னோட சேர்ந்து அந்த நகையும் எரிஞ்சிருண்ணே, இந்த நகை வந்து நம்ம வீட்டுக்கு தங்கச்சி கல்யாணத்துக்கு உதவும் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது அண்ணன் வந்து அதில் கதறி அழுதுடுறாரு. அதுக்கு பிறகு கதை வந்து வேற மாதிரி வளர்ந்து ஒரு சுபமாக முடியுது. ஆணவ கொலைக்கு எதிரான ஒரு அற்புதமான முன்னெடுப்பு, சொல்ல வேண்டிய ஒரு கதை. இந்த கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை, உணர்ச்சி மிகுந்த ஒரு கதை, பரபரப்பை ஏற்படுத்தி. ஊக்கப்பரிசை பெற்ற அடுத்த கதை சியாயோ எனும் நட்சத்திரம். KS சுதாகர் எழுதின அந்த கதை. கதை வந்து ஒரு சீன பெண். அவள் வந்து இங்க ஒருத்தட்ட வந்து டியூஷன் வர்றா. அவர் ஒரு இலங்கை ஆளு. அவர்கிட்ட வந்து டியூஷன் கற்றுக்க வர்றா. அவளுடைய அறிவு, அவளுடைய சிந்தனை, அவளுடைய நிறைய செயல்பாடெல்லாம் பார்த்து இந்த டியூஷன் எடுக்கிற ஆளுக்கு வியக்குது. அந்த டியூஷன் எடுக்கிறவருக்கும் அவளுக்கும் 4 வயசு தான் வித்தியாசம். 2 பேருக்கும் ஒரு காதல் அரும்புமோ என்ற மாதிரி ஒரு சின்ன லீடு வந்து ரைட்டர் இதில் கொடுத்துருப்பாரு. ஆனால் அப்படி இல்லை. இவளோட அறிவை பார்த்து வியந்த ஒரு கேள்வி கேட்காரு. உன்னுடைய குடும்பத்தில் யாராவது இப்படி பெரிய அறிவாளிகள் இருந்திருப்பாங்க, அதனால தான் உனக்கு இவ்வளோ அறிவு இருக்குது, உன் மரபணுவில் யாரோ ஒருத்தவங்க அப்படி இருந்திருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, அப்படி யாரும் இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். இல்லை கண்டிப்பாக இருக்குன்னு இவர் சொல்கிறாரு. அவள் இல்லவே இல்லை அப்படின்னு மறுக்கிறான். அப்போ அவளுக்குள்ளேயும் அப்படி ஒரு சின்னதாக ஒரு கேள்வி வருது. சில பேர் அப்படி கேட்குறாங்களாம், உன் குடும்பத்தில் யாருமே அப்படி இல்லை, நீ மட்டும் எப்படி இருக்கிறீ அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களாம். இவன் மேல் படிப்புக்காக ஒரு கட்டத்தில் வந்து சியாயோ என்ன பண்ணுறாங்க, சீனா போகிறாங்க. சீனா போகும்போது அவங்க பிறந்த மருத்துவமனைக்கு போகக்கூடிய ஒரு சூழல் வருது. அப்போ அந்த மருத்துவமனையில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த சியாயோ அவங்களுடைய அம்மாவுடைய கருவறையில் அவங்க அனுமதி இல்லாமலே அங்கே இருக்க ஒரு டாக்டர் அவருடைய உயிரணுவை அவங்களோட கர்ப்பப்பையில் வைத்த விஷயத்தை அவர் கண்டுபிடிக்கிறா. கண்டுபிடிச்சிட்டு இது இல்லீகல், இது ஒரு கிரைம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வந்து திரும்பி வந்து இவரை பார்த்து பேசிக்கிட்டு இருக்கா. பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறா, நான் நிறைய படித்து நான் இந்த மாதிரி இல்லீகலான விஷயத்தை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ வந்து இவர் ஒரு சகோதரனாக கை கொடுத்து இந்த கதையை வந்து அந்த டியூஷன் சொல்லி கொடுத்தவர் சகோதரனாக மாறிடுவார். மாறி கை கொடுப்பார். அதோட கதையை நிறைவு செஞ்சுருப்பாங்க. அதாவது மருத்துவத்தில் நடக்கிற நவீன குற்றங்களை எனக்கு கொஞ்சம் இப்போ சமீபத்தில் வெளிவந்த TNI படம் பார்த்த ஞாபகம்லாம் வந்துச்சு. அதெல்லாம் அந்த கதை வந்து ரொம்ப எளிய முறையில் அழகாக சொல்லி நகர்த்தி சென்ற ஒரு கதை, சொல்லப்பட வேண்டிய ஒரு கதையும் கூட. நன்றி, வணக்கம்.